இன்னைக்கு வரையிலும் உங்க கூட நான் நண்பரா இருக்கேங்க. தாமரைக்கு. நண்பரா இருக்கேங்க. நாளைக்கு என்னை ஒரு வழக்குல பொய்யா கைது பண்ணான்னா, நீங்க அந்த பேப்பர படிச்சுட்டு, "பாத்தியாடா நேத்து வரையிலும் என் கூட தான் இருந்தாரு. ஆனா உண்மைய சொல்லவே இல்ல பாத்தியா பாய். இவ்வளோ விஷயம் செஞ்சிருக்காருன்னு" சொல்ற மனசு தான் வருதே தவிர, இல்ல ரஹீம் பாய் வந்து முழுக்க முழுக்க பொய் இது. அவர் அந்த குற்றம் செஞ்சே இருக்க மாட்டாருன்னு சத்தியமிட்டு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு சூழல் இல்ல. அதுக்கு காரணம் இது போன்ற திரைப்படங்கள். அதுவும் குறிப்பா இந்த விஜய்யுடைய திரைப்படங்கள் தான். விஜய் தான் இந்த திட்டமிட்டலாம் பண்றாருங்கிறீங்களா? வேற என்ன? நீ என்ன பண்ண எடுத்துட்டே இல்லையா? நீங்க சொல்லு. சரி நீங்க நீங்க சொல்றீங்க. முஸ்லிம்கள் தான் குண்டு வைக்கிற மாரி காட்சிகள் வைக்கணும்னு விஜய் சொன்னாரா? கதைக்காக டைரக்ஷன் சரி நீங்க பண்ணியிருப்பாங்க. எடுத்துட்டாங்களே. விஜய் பண்ணலாம். சரி, விஜய் எப்படி சரி பண்ணியிருப்பாரு? விஜய் சொல்ல விஜய் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாரு சரி அப்படிங்கிறீங்க நீங்க. விஜய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. விஜய் எதார்த்தமா நெனஞ்சுட்டாரு. அத ஏன் நீங்க விஜய் கூட்ட இப்போ கூட ஒண்ணும் இல்லைங்க. நான் இது போன்ற திரைப்படங்கள் எடுத்தது, அந்த சமூகத்துல வந்து ஏதோ ஒரு மன வருத்தம் இருக்கு, மன நெருடல் இருக்கு. அதுக்காக நான் வருந்துறேன் அப்படின்னு மன்னிப்பு கூட வேண்டாம். வருந்துறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறாங்க?